எங்களுடைய காலை வணக்கங்கண்ணா. இன்று நம்முடைய சைதாப்பேட் நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய அமைப்பு செயலராக இருக்கக்கூடிய திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்திருந்த அவதூறு வழக்குக்கு சாட்சியம் அளிப்பதற்காக இன்று நீதிமன்றத்துக்கு வந்திருந்தோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024 உயிரிழந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பொதுமக்களுக்கான நிவாரண உதவி, பொதுமக்களுக்கு நம்முடைய ஆறுதல் எல்லாம் அந்த நேரத்தில் தெரிவித்திருந்தோம், களத்தில் இருந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலராக கூடிய திரு RS பாரதி அவர்கள் ஜூன் 23ஆம் தேதி நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அதற்கான சதித்திட்டத்தை தீட்டியது நான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக அந்த சதித்திட்டத்தை தீட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷச்சாராய சாவுல சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். 26 ஜூன் அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கு மன்னிப்பு கேட்கணும். காரணம், ஒரு மூத்த தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டிருந்தோம். அந்த 1 கோடி ரூபாயும் மாநில அரசுக்கு செலுத்தி கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் போதை மறுவாழ்வு மையத்திற்கு அந்த 1 கோடி ரூபாயும் அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். இரண்டும் அவர் செய்யாத காரணத்தினால வழக்கு தொடுக்கப்பட்டு இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து திரு RS பாரதிக்கு எதிராக சாட்சியம் என்று கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம். அதே நேரத்தில் கடந்த முறை சைதாப்பேட் கோர்ட்டுக்கு வந்த பொழுது திரு TR பாலு அவர்களை கிராஸ் எக்ஸாமினேஷன் செய்த பொழுது என் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதனால் திரு TR பாலு அவர்கள் மீது மற்றும் ஒரு மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுத்து இன்று கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திற்கு. திரு TR பாலு அவர்கள் மீது நாங்கள் இன்று மான நஷ்ட வழக்கு தொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். திரு RS பாரதி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டு இன்று சாட்சியம் கொடுத்திருக்கின்றோம். 2 வழக்கும் கூட முடித்துவிட்டு வெளியே வந்து நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றோம். கடந்த முறை அந்த குற்ற விசாரணையின் போது TR பாலு மீது பல்வேறு குற்றச்சாட்டு வச்சிருந்தார். குறிப்பாக இடம் நீங்க வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் நீங்க என்ன மாதிரி பதில் சொல்ல விரும்பியிருக்கீங்க? ஆதாரங்கள் எதுவும் சமர்ப்பிச்சிருக்காங்க? ஆனா இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். நீதியரசு அவர்கள் அந்த கம்ப்ளைண்ட்டை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. திரு TR பாலு அவர்கள் வந்து எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம், எல்லா ஆதாரத்தையுமே. ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது வேடிக்கையா போச்சு. சும்மா யாரு பேரு மேலாலும் அவதூறு பேசுவது, அபாண்டமா குற்றச்சாட்டு வைப்பது, வன்ம வார்த்தைகளால் பேசுவது. ஏன்னா இதெல்லாம் பேசிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, பொது வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிடுவாங்க, சாதாரண பொதுமக்கள் வரமாட்டார்கள் என்றுதான் திரு RS பாரதி அவர்கள் காலமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, நானும் 2021 யார் மீதும் அவதூறு வழக்கு தொடுத்ததே கிடையாது. தொடுக்கக்கூடாது என்கின்ற பிரின்சிபல் இருந்த மனிதன் திரு RS பாரதி அவர்கள் மீது நான் தொடுத்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில முதல் அவதூறு வழக்கு. திரு TR பாலு அவர்கள் தொடுத்த அவதூறு வழக்குல குறுக்கு விசாரணை செய்யும் பொழுது அபாண்டமான குற்றச்சாட்டு என் மீது வைத்ததற்காக அவர் மீது 2வது ஒரு அவதூறு வழக்கையும் தொடுக்க வேண்டிய கட்டாயம். காரணம், இந்த கலிகாலத்தில் இதெல்லாம் செஞ்சாத்தான் நியாயம் கிடைக்க மாட்டிருக்கு. எனக்கும் நீதிமன்றம் வருவது, இத்தனை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய நேரத்தை வீணாக்குவது, நீதிமன்றத்தினுடைய நேரம் சில முக்கியமான வழக்குக்கு செல்லணும். அதையெல்லாம் கூட கருத்தில் கொண்டு எந்தவித வழக்கையும் தொடுக்காமல் இருந்து, ஆனால் அவருடைய பொய் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் இந்த ரூட்டை எடுத்திருக்கேன். ஆனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் திரு RS பாரதி அவர்களுக்கு, திரு TR பாலு அவர்களுக்கு இந்த மாண்புமிகு நீதிமன்றம் சரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஆனால் இன்னைக்கு 2 பேருமே வரல. திரு RS பாரதி அவர்களும் வரவில்லை, திரு TR பாலு அவர்களும் வரவில்லை. ஆனால் இன்னைக்கு வந்து எங்களுடைய தரப்பு சாட்சியத்தை டிப்போசிஷனாக கொடுத்துருக்கோங்கன்னா அவர்கள் அவர்களுடைய லாயரோடு வருகின்ற காலத்தில் வருவாங்க. அன்னைக்கு தான் குறுக்கு விசாரணை, வேறு விசாரணைலாம் இருக்கும். திரு RS பாரதி அவர்கள் என் மீது பேசியிருக்கக்கூடிய அவதூறுக்கான சாட்சியத்தை கொடுத்துருக்கோம். TR பாலு அவர்கள் மீது நான் கொடுத்திருக்கக்கூடிய அவதூறு வழக்கு ஏற்கப்பட்ட உடன், எனது நீதிமன்றத்துக்குள்ள பேசப்பட்டது, நீதியரசர் முன்பு பேசப்பட்டது, அது ஏற்கப்பட்ட உடன் அதற்கான சாட்சியத்தை அடுத்த தேதி ஏப்ரல் 7ஆம் தேதி 2026 அடுத்த தேதி கொடுத்திருக்காங்க. ஏற்கப்பட்ட உடன் அதற்கான சாட்சியத்தை ஏப்ரல் 7ஆம் தேதி கொடுப்போம். அண்ணா வேறங்கண்ணா, அண்ணா இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கண்ணீர் என்பது அவருடைய கட்சிக்காக இருக்க வேண்டுமோ தவிர, முதலமைச்சருடைய கண்ணீர், அந்த போலி கண்ணீர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக இருக்கு. இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் தான் செய்திருக்கக்கூடிய எந்த சாதனையுமே சொல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காக ஒரு பொய் நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் அவர் என்னதான் திசை திருப்பினாலும் கூட மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள். எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி, அதற்கு ஒரு பொதுச் செயலாளர், அதற்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி அவர்கள் முன்னேற்றத்திற்காக, தமிழக மக்கள் முன்னேற்றத்திற்காக அந்த கட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய தொண்டர்கள் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த கட்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
ஒரு தேர்தலில் 2 பேரும் கூட்டணியில் இருக்கும். இதே வாதத்தை சொல்லக்கூடிய முதலமைச்சர் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நாம் இருந்தோம். 1999 2003 காலகட்டம் வரை அந்த கூட்டணியில் இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி விழுங்கப்பட்டதா? அதனால முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடியை பார்த்து பேசணும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருந்த பொழுது அந்த கட்சி யாரும் சிதைச்சாங்களா, விழுங்குனாங்களா? அதனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு தனித்தன்மையான ஒரு இயக்கம். எங்கள் வளர்ச்சிக்காக, தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கின்றோம். தேர்தல் காலகட்டத்தில் கூட்டணி வைப்பது இயல்புதான். அதனால் முதலமைச்சர் அவர்கள் நீ காங்கிரஸோடு கூட்டணி வைக்கிறீங்க, காங்கிரஸ் உங்களை விழுங்கிருமா? கம்யூனிஸ்ட் கட்சியை நீங்க விழுங்கிருவீங்களா? இல்ல அண்ணன் திருமாவளவன் அவருடைய விசிகேவை நீங்க விழுங்கிருவீங்களா? அதனால் அந்த குற்றச்சாட்டை நான் திமுகவின் மீது வைக்கல. ஆனா திமுக இன்னைக்கு ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, மக்கள் மனசுல திசை திருப்பணும், ஆட்சியினுடைய தப்பான விஷயத்தை மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக மட்டும்தான். உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு பீகாரில் ஜனதாதள் யுனைடெட் JDU இதற்கு முன்பு 2019 தேர்தல் நடந்த பொழுது அங்கே JDUவை விட அதிகமான MLAக்கள் நாம் பெற்றிருந்தும் கூட திரு நிதிஷ்குமார் அவர்களை முதலமைச்சராக்கணும். அதே போல மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி தான், அந்த ஒரிஜினல் சிவசேனா கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம் என்று வெளியே சென்று காங்கிரஸோடு கூட்டணி ஆட்சி அமைத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தவில்லை. எங்களை விட்டுட்டு ஒரிஜினல் சிவசேனா அவங்க தான் போனாங்க. அந்த சிவசேனாவிலிருந்து தான் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உடைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியிட்ட வந்தாங்க. எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் கூட இதற்கு முந்தைய பீகார் தேர்தலில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்த கூட்டணி தர்மம். இன்றும் கூட எங்களை விட குறைவான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய JDU கட்சி அங்கே ஆட்சி பொறுப்பு நம்ம கொடுத்திருக்கோம். அதனால் முதலமைச்சருக்கு இதெல்லாம் புரியாது, இதெல்லாம் தெரியாது, வேண்டுமென்றே அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்த வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இதை கொஞ்சம் விரிவா நான் பேச விரும்புறேங்கன்னா, சிலிண்டரை பொறுத்தவரை நமக்கு பெரும்பாலும் வரக்கூடிய LPG சவுதி அரேபியாவிலிருந்து பெரும்பாலும் வருது. அது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் பகுதியிலிருந்து நமக்கு வரணும். இன்று ஈரான் இந்த போர் ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த பகுதியை மூடி வச்சிருக்கிறாங்க. அதனால் எந்த கப்பலும் கூட வெளியே வர முடியாத ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகிறது. நம்முடைய மத்திய அரசை பொறுத்தவரை பல இடத்துல நம்ம பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்களை வாங்கினாலும் கூட, இம்போர்ட் செய்தாலும் கூட ரஷ்யாட்ட, வேறு காலகட்டத்தில் ஈராக்கு கிட்ட, சவுதி கிட்ட, கட்டார் கிட்ட. ஆனால் அந்த LPG கேஸ் மிக அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து வருது. அந்த பகுதியில் மட்டும் அது வரணும். ஆனால் இன்று எல்லோரும் எதிர்பார்ப்பது மிக விரைவில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அந்த வளைகுடா பகுதி இயல்பு நிலைக்கு வந்த பிறகு கப்பல்கள் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு கமர்ஷியல் சிலிண்டர், நேற்று கர்நாடகாவில் ஹோட்டல் அசோசியேஷன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அன்னபூர்ணா கோயம்புத்தூர் நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. சென்னை ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருப்பது அவங்களுடைய பிசினஸ் சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. இதில் அரசியல் எதுவும் கற்பிக்க விரும்பல. ஏன்னா கமர்ஷியல் சிலிண்டர் புக் பண்ணணும்னா 21 நாள் இடைவெளி இருக்கணும். இந்த போருக்கு பிறகு மத்திய அரசு அதை 25 நாள் ஆக்கியிருக்காங்க. 25 டேஸ் கேப் கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக ஒரு அசாதாரண சூழல் இருக்கு. ஆனால் நம்முடைய நோக்கத்தை பொறுத்தவரை வீட்டிற்கு தேவையான நார்மல் சிலிண்டர் அது வந்துடணும், தங்குதடை இல்லாமல் வரணும். அது நம்முடைய ஃபர்ஸ்ட் வேலை. அதே போல நாம் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் அது இடைஞ்சல் இல்லாமல் வரணும். அதே போல கமர்ஷியல் சிலிண்டரும் இடைஞ்சல் இல்லாமல் வரணும். இன்னைக்கு நிச்சயமாக மிக வேகமாக இது இயல்பு நிலைக்கு திரும்பும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு தெரியும். நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 14 கோடி குடும்பத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. இன்னைக்கு அது 33 கோடி குடும்பத்திற்கு கேஸ் சிலிண்டர் போயிருக்கு. அப்படின்னா 12 ஆண்டுகளில் 14 கோடியிலிருந்து 33 கோடியாக கேஸ் சிலிண்டரோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2014க்கும் 2026க்கும் கேஸ் பயன்பாடு என்பது பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் 60% நாம் இறக்குமதி செய்துதான் மக்களுக்கு பெட்ரோலியம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை. மிக விரைவில் இயல்பு நிலைக்கு இது வரும். நம்முடைய அரசுக்கு இண்டிவிஜுவலா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஒரு அரசும் வச்சிருக்கு, நாமளும் வச்சிருக்கோம். பாரத நாட்டிலும் பெங்களூர் போர்ட் உட்பட நாம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் கையிருப்பு இருக்கு. அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதற்கான எல்லா பிரச்சனைகளையும் களைவதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தேவையில்லாத பொதுவெளியில அச்சத்தை, பயத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கின்றோம். அதிகாரப்பூர்வமாக இந்த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அது போன்ற பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை ஒரு டீயும் காஃபியும் எப்பொழுதும் கலக்காது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். காரணம் சித்தாந்தங்கள் வேறு. ஆனால் இன்னைக்கு ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஊகத்தில் தான் பல இடத்துல எழுதுறீங்க.
அதனால் நாங்கள் இன்னைக்கு வலிமையா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு எங்களுடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது. தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு பெரும் வெற்றியும் பெறுவோம் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருபுறம் கட்சிக்காரங்க டிவி தொலைக்காட்சிகள்லாம் வந்து விஜய் வந்து கவுன்சிலின் மூலமா என்டிஏக்கு வராரு அப்படின்ற தகவல் தெரிவிக்கிறாங்க. இன்னொரு புறம் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக அவர் வந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்படுறாரு. இன்னும் கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர், ஒரு நல்ல செய்தி தொடர்பாளர், பத்திரிகையாளரோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர். அதனால் கட்சி மாநில தலைவருடைய அறிவிப்பு நாமெல்லாம் தேவையில்லாம எதுக்கும் முடிச்சு போட்டுக்க வேண்டாம், இது செஞ்சாரு அதனால நீக்கி இருக்கிறாங்கன்னு. அவரும் இந்த தேர்தலில் வேறு வேறு பொறுப்பில் இருப்பாங்க. ஒரு மூத்த தலைவர் வேறு வேறு பொறுப்பில் செயல்படுவார். அதனால் நிச்சயமாக திரு ஏஎன்எஸ் பிரசாத் அவர்கள் எங்களுடைய மூத்த ஒரு உறுப்பினர், ஊடகத்துறையில் நிறைய அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால் மாநில தலைவர் அவர்கள் அந்த அறிவிக்கையை அவருடைய அறிவிப்புக்கு தேவையில்லாமல் முடிச்சு போட வேண்டாம். இந்த கட்சி அவருக்கு வேறு விதத்தில் பயன்படுத்தும், வேறு வேறு பொறுப்பும் கொடுக்கும். நாளை பிரதமர் தமிழகம் வராரு, எந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்துறீங்க? நாளை நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கொச்சினிலிருந்து நேரடியாக திருச்சிக்கு வர இருக்கிறாங்க. நாளைக்கு சாயந்தரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பு மதுராந்தகத்தில், மதுரையில், இப்பொழுது திருச்சியில் 3வது பொதுக்கூட்டம். நாளை வெற்றிகரமான ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும். ஒரு பொதுக்கூட்டமும் பேசும் பொருளாக இருந்திருக்குது. மதுராந்தகத்தை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை லான்ச் பண்ணுச்சு. திருச்சியை பொறுத்தவரை திருப்புமுனையை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பொதுக்கூட்டமாக நாளை இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இல்லைங்கய்யா, பாராளுமன்றத்தில் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வளைகுடா போரை பற்றி விவாதிப்பதாக நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. நம்முடைய அரசு சார்பாக வளைகுடா போரை பற்றி விவாதிப்பதற்கு தயார், அதற்கான நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா விவாதம் நடக்கும். எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா ராகுல் காந்தி அவர்கள் அவர் பேசியது 2-3 நாட்களுக்கு முன்பு. இன்னைக்கு மத்திய அரசு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு இதை பற்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி ஐயாவுடைய கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய திரு சசி தரூர் அவர்கள் தான் வெளியுறவுத்துறைக்குரிய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு எப்ப வேணாலும் யாரை வேணாலும் கேட்பதற்கான உரிமை இருக்கு. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் திரு சசி தரூர் அவர்கள் தலைமை. அவர் ஃபாரின் செக்ரட்டரியை கூப்பிடலாம், யாரை வேணாலும் கூப்பிடலாம், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். காங்கிரஸ் கட்சி கையில பாராளுமன்ற ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்கும் பொழுது திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு தேவையில்லாத ஒரு பேச்சாகத்தான் எங்களுடைய கருத்தாக